வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஸ்பெஷலான தந்தூரி டீ வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சேர்த்துருக்க மசாலா ப்ளஸ் இந்த மண் வாசனையோட ரொம்பவே சூப்பரான இந்த தந்தூரி டீ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 மிளகு, 2 ஏலக்காய். இப்போ இந்த மசாலாவை நம்ம உரலில் வச்சு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, சும்மா லைட்டாக தட்டினாலே போதும். மிளகு ரொம்ப பொடியாகக்கூடாது. இந்த டீயை இப்போ நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு போடுறேன். 2 பேருக்கு இந்த டீ போடுறதுனால 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டி வச்சுருக்கிற மசாலாக்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடையே புதினா இருந்தால் நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம், இல்லைனா துளசி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் 5 துளசி இலை சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ 2 பேருக்கு தேவையான டீ தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அந்த டீயில் இறங்கும். டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் வரைக்கும் டீ நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இனிப்புக்காக வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ வீடி மணக்கிற அளவுக்கு டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த டீயோட ஹீரோவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டீயோட ஹீரோவை இவர் தான். நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண்ணிலேயே கப்பு மாதிரியும் விற்கிது, பானை மாதிரியும் விற்கிது. நீங்கள் பானை மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மண் கப்பை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுக்குள்ளே நம்ம டீயை ஊற்றும் போது பொங்கி வரும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மண் கப்பை சூடு பண்ணியாச்சு. இப்போ வடிகட்டி வச்சுருக்க இந்த டீயை இதில் நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பொங்கி வருது பாருங்கள். பொங்கி வரும்போது மண் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான கமகமன்னு தந்தூரி டீ ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றணும் இல்லையா, அது எல்லாமே பொங்கி பவுலில் வந்துருச்சு. மறுபடியும் மீதி இருக்கிற அந்த டீயும் இதில் ஊற்றிடலாம். மசாலா ப்ளஸ் மண் வாசனையோட கமகமன்னு டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.